இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இந்த பாக்கியலட்சுமி சீரியலில் பாக்கியா எந்த அளவுக்கு பொறுமையாகவும் அமைதியாகவும் ரொம்ப அன்பானவங்களாகவும் நடந்துக்கிறாங்களோ அந்த அளவுக்கு அவங்க எல்லாரும் ஏறி மிதிச்சு நடந்துகிட்டு இருப்பாங்க முன்னாடிலாம். இப்போ ஆனால் பார்த்தீங்கன்னா பாக்கியாவுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி கதை நிஜமாகவே கேரக்டர் ஆர்க் நிறைய மாறிடுச்சு. அதுலேயும் முக்கியமாக பார்த்தீங்கன்னா செடியன்லாம் ஆரம்பத்தில் இருந்ததுக்கும் கொஞ்சம் கூட தன்னுடைய தாயை பற்றி கவலைப்படாமல் இருந்ததுக்கும் இப்போ அவங்க அம்மாவுக்காக உறுதுணையாக நிற்கிறதுலேருந்து ரொம்ப நல்லவராக மாறி தன்னோட மனைவி விஷயத்துலையும் நம்ம செஞ்ச தப்பை உணர்ந்து திருத்திக்கணும்னு நினைக்கிற வரைக்கும் நிறைய விஷயங்களில் மாறிட்டார். இன்னொரு பக்கம் ராமமூர்த்தி பல நேரங்களில் நல்லா நடந்துப்பார். சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா ரொம்ப தன்னுடைய மகனுக்காக என்ன வேணாலும் பேசுவார். தன்னோட மனைவிக்காக அதை விட இல்லாஜிக்கலான மோசமான விஷயங்களோட சப்போர்ட் பண்ணுவார். ஸோ இப்போ இதுக்கு நடுவில் எழில் முன்னாடி அப்படியே தான் இருக்கார். மருமகள்களில் ஜெனியுடைய மாற்றம் தான் நமக்கு அப்பப்போ கொஞ்சம் ஷாக் கொடுக்குது. அவங்களுடைய பெரிய ட்ராமாவுக்கு பிறகு அவங்க கணவர் தன்னை ஏமாத்திரான்னு தெரிஞ்சதுக்கப்புறமா அவங்களுடைய கேரக்டரே மாறிடுச்சு. இதில் இந்த எல்லா விஷயங்களும் இனியாவும் நீங்கள் இனியாவுக்கு பார்த்தீங்கன்னா எப்பயுமே ஒரே விஷயம் தான் கதையில். ஒவ்வொரு ஸ்டேஜ் ஆஃப் லைஃப்லேயும் ஏதாவது ஒரு பையன் கூட ஒரு பிரச்சனை இருக்கும், அவ்வளோதான். அதை தவிர வேறு எதுவும் கதையில் புதுசாக கொண்டுறதுங்கிறது மோஸ்ட்லி இருக்கவே இருக்காதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ இந்த சமயத்தில் நமக்கு இந்த ஈஸ்வரி எடுத்துட்டோன்னா இவங்க எப்பவுமே ஒரு நமக்கு பார்த்தா இப்படி ஒருத்தங்க நமக்கு மாமியாரை தயவு செஞ்சு வந்துடக்கூடாது, இப்படி ஒரு கேரக்டர் நம்ம மீட் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிற அளவுக்கு ஒரு இரிட்டேட்டிங்கான ஒரு கேரக்டர் தான். மற்றவங்களுடைய மனசை புரிஞ்சிக்க மாட்டாங்க, மற்றவங்களுடைய சொல்ல வர விஷயங்கள்லாம் எடுத்துக்கொண்டு எந்த ஒரு இடத்துலையும் ஏற்றுக்க கூட மாட்டாங்க. தாம் பிடிச்ச முயலுக்கு 3 கால் அப்படிங்கிற மாதிரி இருக்கிறது தான் அவங்களுடைய வாழ்க்கையாகவே எப்பயுமே இருந்திருக்கு. இதில் வர ஒரு இந்த கண்மூடித்தனமான பாசங்குவாங்கல்ல, அந்த மாதிரி புத்திர பாசம் ரொம்ப ஜாஸ்தியாகி என் புள்ளன்னு சொல்லிட்டு ஒரு உதவாக்கிற பிள்ளைக்கு எல்லா சப்போர்ட்டையும் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஆனால் அவங்களுக்கு ஒரு கூட இருந்து பாசத்தை கொடுக்கணும். எங்கள் அத்தை என்னை எவ்வளவுதான் திட்டினாலும் எப்படி தான் என்னை எதிர்த்து பேசினாலும் கடைசியாக எனக்கு ஒரு பிரச்சனைனா என் கூடவே நிற்பாங்க அப்படின்னாங்க பாக்கியா. ஆனால் பாக்கியாவுக்கு பல தடவை பணத்தாலே பிரச்சனை வந்திருக்கு. பணத்தை கொடுக்க முடியல, இவங்களுக்கு போலீஸ்லேயே கூட்டு போகிற அளவுக்குலாம் பிரச்சனைலாம் வந்திருக்கு. ஆனால் அந்த சமயத்தில் எதுலேயுமே ஈஸ்வரி உங்களுக்கு சப்போர்ட் பண்ணதே இல்லை. சொன்ன வார்த்தையெல்லாம் என்ன அப்படின்னா இந்த பாக்கியாட்ட அப்போவே சொன்னேன், தேவையில்லாத வேலை, நீ எங்கே கேட்ட அப்படி இப்படின்ட்டு பேசி ஒரு தடவை ராதிகாவே உன்னோட பரவாயில்ல அப்படின்லாம் காயப்படுத்துகிற மாதிரி பேசி இந்த மாதிரி பல விஷயங்களை அவங்க டைரெக்டாகவே பாக்கியாவோட வாழ்க்கையில் கஷ்டம் கொடுக்குற மாதிரி தான் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இதே கோபிக்கு ஒரு தடவை பணம் இல்லைன்னா டப்புன்னு நகையை தீட்டு கொடுத்தாங்க, நகையை வச்சுக்கோ ஏதோ ஒன்று பண்ணு அப்படி இப்படின்னு பெருமையாக பேசிக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் அந்த மாதிரி ஒரு நாள் கூட பென்ஷன் பணத்தை எடுத்து ராமமூர்த்தி தரேன்னு சொன்னது கூட பார்த்தீங்க அப்படின்னா அது கூட ஏற்றுக்கல இவங்க ஈஸ்வரி. அதெல்லாம் வேணாம் எதுக்கு அவளுக்கு போய் பணத்தை கொடுக்குறீங்க அப்படி இப்படின்னு பேசிக்கிட்டு இருந்தாங்க. இப்போ இவங்களை இவங்க கஷ்டப்படுறாங்க, அவங்க அங்கே இருக்காங்கன்னு உடனே பாக்கியா அப்படியே ரத்தம் சிந்தி உடனே போய் அவங்களை சாப்பாடு கொடுக்குறாங்கிறது இல்லை இப்போ நேராக இப்போ அவங்களை ஒழுங்காக பார்த்துக்கிறாங்களா இல்லையா, எப்போ பார்த்தாலும் கிச்சன்லேருந்தே சாப்பாடு வந்தால் எப்படி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கட்டத்துக்கு மேலே என்னதான் கோபி ட்ரை பண்ணாலும் கோபியால் ஒழுங்காக அவங்கள பார்த்துக்க முடியாமல் இருக்க இவங்க நேராக கிளம்பி அந்த வீட்டுக்கு போக அங்கே கமலா கூட வாக்குவாதம் வச்சு என் அத்தைக்கு நான் சாப்பாடு கொண்டு வரேன் அப்படின்னா இவங்க எப்படி உனக்கு அத்தை ஆகும் அப்படின்னு பல பிரச்சனைகள் அடுத்து வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த கண்மூடித்தனமான மாமியார் பாசத்தை பற்றி அவங்க கருத்தும் இதுக்கு தகுதியானவங்க தான் ஈஸ்வரி நீங்கள் நினைக்கிறீங்களாங்கிறதையும் சொல்லுங்கள். தேங்க்யூ. இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இந்த பாக்கியலட்சுமி சீரியலில்